Daily. Taste the Daily. தந்தையர் தினத்தை முன்னிட்டு பிள்ளைகளை அன்போடு வளர்த்து உழைப்பின் மூலம் வழிகாட்டி தன் குடும்பத்தின் அடித்தளமாய் திகழும் அனைத்து உண்மையான அப்பாக்களுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. தமிழ்நாட்டின் கொள்கை தந்தைகளாக இன்றளவும் நம்மை வழிநடத்தும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகிய ஒப்பற்ற தலைவர்களுக்கும் இந்நாளில் புகழ் வணக்கம் செலுத்துவதாக அறிக்கை. கள்ளக்குறிச்சி அருகே ஓராண்டுக்கு முன் 17 வயது சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் கும்பகர்ணனுக்கே அப்பா என்று சொல்வது போல் ஓராண்டு தூக்கத்தில் இருந்த பின் நடவடிக்கை என மக்கள் விமர்சனம். ஈரோடு அருகே 17 வயது சிறுமிக்கு நடைபெற்ற குழந்தை திருமணத்தை தடுக்காமல் கோட்டை விட்டுவிட்டு சிறுமி கர்ப்பமடைந்த பின்னர் பாய்ந்து சென்று வழக்கு பதிவு செய்த ஸ்டாலின் அரசு. குழந்தை திருமணங்களை தடுக்க வேண்டிய சமூக நலத்துறை அமைச்சர் பொறுப்பற்ற முறையில் பேசி அலட்சியம் காட்டுவதற்கு மக்கள் கடும் கண்டனம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை தடுக்காமல் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் உலக நாடுகளின் பிரச்சனைகள் குறித்து பேசுவது வெட்கக்கேடானது என மக்கள் விமர்சனம். ஈரோடு அருகே 17 வயது சிறுமியை திருமணம் செய்த வடமாநில இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திருமணம் நடப்பதற்கு முன்பே நடவடிக்கை எடுக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் விடியாத அரசின் பொம்மை முதல்வருக்கு மக்கள் கடும் கண்டனம். கோவையில் 11ஆம் வகுப்பு மாணவிக்கு ஆசை வார்த்தை கூறி சென்னை அழைத்து சென்று வன்கொடுமை செய்த பேருந்து ஓட்டுநர் போக்சோவில் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளதாக மக்கள் கொந்தளிப்பு. சென்னையில் கணவருடன் வசிக்கும் பெண்ணை தன்னுடன் சேர்ந்து வாழுமாறு வீட்டினுள் புகுந்து ரகளை செய்து தாக்கிய நபர் சிக்கினார். சீர்கெட்ட விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்கள் பல வகையிலும் பாதிக்கப்படுவதாக வேதனை. சென்னை வியாசர்பாடியில் வீட்டில் கழிப்பறைக்கு சென்ற இளம்பெண்ணை எட்டி பார்த்து காமுகன் பிடிபட்டார். விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் ஒவ்வொரு நிமிடத்தையும் பாதுகாப்பாக கடப்பதே அக்னி பரீட்சையாகிவிட்டதாக பெண்கள் வேதனை. கோவையில் உயர் ரக போதைப் பொருளான குஷ், கஞ்சா மற்றும் மெத்தப்பட்டமையின் கடத்தல். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருள் கடத்தல் அதிகரித்து இளைஞர்களை சீரழிப்பதாக குற்றச்சாட்டு. சேலத்தில் பீகார் மாநிலம் பாட்னாவில் இருந்து எர்ணாகுளம் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 4 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் ஹப்பாக மாறி வரும் அவலம். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே கோவில்பாளையம், கருமத்தம்பட்டி பகுதிகளில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக கஞ்சா வைத்திருந்த 3 பேர் சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் திரும்பும் திசையெல்லாம் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரியில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க விவேக் விரைவு ரயிலில் கொண்டுவரப்பட்ட 8 கிலோ கஞ்சா பிடிபட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் கஞ்சா அதிக அளவில் கடத்தப்படும் அவலம். சென்னை அருகே புழல் மத்திய சிறையில் கைதிகளுக்கு வழங்க வைத்திருந்த கஞ்சாவுடன் 5 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் அலட்சியத்தால் சிறை வரை கஞ்சா புழக்கம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே இலங்கைக்கு கடத்தி செல்லப்படவிருந்த 50 கிலோ உயர் ரக கஞ்சா சிக்கியது. பொம்மை முதல்வர் ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் மாடல் நாடாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் ரயில் நிலையத்திற்கு வந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து கஞ்சா, குட்கா பறிமுதல். ரயில் மூலம் போதைப் பொருட்கள் கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொளத்தூரில் இளைஞர்களின் வாழ்வை நாசமாக்கும் மெத்தப்பட்டமையின் போதைப் பொருள் வைத்திருந்த 3 இளைஞர்கள் சிக்கினர். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகரம் போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறிவிட்ட அவலம்.
மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே வீட்டிற்குள் நாய் புகுந்தது தொடர்பாக உறவினர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் படுகொலை. நாய் தொல்லையால் மனிதர்கள் கொல்லப்படும் அளவிற்கு சூழல் மோசமாகியுள்ள நிலையில் ஆட்சியாளர்கள் நாய்களை கட்டுப்படுத்துவதாக நாடகம் மட்டும் நடத்துவதால் மக்கள் கடும் அதிருப்தி. தேனி புதிய பேருந்து நிலையத்தில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் 50 வயது மதிக்கத்தக்க நபர் அரசு பேருந்தில் சிக்கி உயிரிழப்பு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் மதுவால் பல்வேறு குடும்பங்கள் சீரழிந்து வரும் அவலம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே நோயினால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருந்த தாயின் கழுத்தை அறுத்து கொலை செய்த மகன் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் அப்பேடுவில் பைக் மற்றும் தொழிற்சாலை பேருந்து மோதிய விபத்தால் ஏற்பட்ட தகராறில் பேருந்து ஓட்டுநர் அடித்து கொலை. சம்பவ இடத்திற்கு உரிய நேரத்தில் செல்லாத விடிய அரசின் காவல்துறையின் தோல்வியால் கொலை நடந்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சியில் பெண்ணிடம் செயினை பறித்து கொண்டு தப்பி ஓடிய நபரை மறித்த காவல்துறையினரை அறிவாளை காட்டி மிரட்டி தப்பியோடிய அவலம். மதுரை திருச்சி சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதில் ஸ்டாலின் தோல்வியை பறைசாற்றும் நிலையில் காவலர்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத அரசு பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கும் என மக்கள் கேள்வி. சென்னை மெரினா, பெசன்ட் நகர் மற்றும் பல்வேறு இடங்களில் சாலையோர வாகன நிறுத்த கட்டணம் 1 மணி நேரத்திற்கு 20 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் பாதிக்கப்படும் நடுத்தர மக்கள். சொத்து வரி, குடிநீர் வரி, வாகன நிறுத்த கட்டணம் என பல வகையான வரிகளை போட்டு நடுத்தர மக்களை அழிக்கும் அரசாக திராவிட மாடல் அரசு உள்ளதாக குற்றச்சாட்டு. எண்ணூர் முகத்வாரத்தில் உள்ள எண்ணெய் படலங்களால் மீன்களின் இனப்பெருக்கம் பாதிக்கப்படுவதுடன் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அபாயம். கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எண்ணெய் படலத்தை முழுமையாக அகற்றுவதுடன் சம்பந்தப்பட்ட நிறுவனம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். சென்னை மணலி மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் பூங்காக்களில் கஞ்சா இளைஞர்கள் அட்டூழியம் அதிகரித்துள்ளதாக அதிமுக கவுன்சிலர் கூறுவதை காதில் வாங்காமல் செல்போனில் மூழ்கியிருந்த விடிய அரசின் அலுவலர்கள். மக்களின் புகார்கள், எதிர்க்கட்சிக்காரர்களின் புகார்கள் என யாரின் புகார்களுக்கும் செவி சாய்க்காமல் தமிழ்நாட்டை படு பாதாளத்தில் தள்ளும் விடிய அதிமுக அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்ததை அடுத்து சென்னை காசிமேட்டில் நள்ளிரவு மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற விசைப்படகு மீனவர்கள். மீன்பிடி தடைக்காலத்தின் போது வழங்கப்படும் நிவாரணத்தை 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க விடிய அரசுக்கு மீனவர்கள் கோரிக்கை. சென்னை கூவம் ஆற்றின் முகத்வாரத்தில் சேர்ந்துள்ள அதிக அளவிலான பிளாஸ்டிக் கழிவுகளால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு. விடியா ஸ்டாலின் அரசு பல கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முறையாக செலவு செய்யவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் வைகை அணையில் இருந்து நீர் திறக்கப்பட்டதை அடுத்து கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. 45 நாட்களுக்கு தொடர்ச்சியாகவும் அடுத்த 75 நாட்களுக்கு முறை வைத்தும் மொத்தம் 120 நாட்களுக்கு தண்ணீர் விடப்படும் என அறிவிப்பு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே நாட்டு வெடி தயாரிப்பு கூடத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் பெண் உடல் சிதறி பலி. ஸ்டாலின் ஆட்சியில் பாதுகாப்பு இன்றி செயல்படும் வெடி தயாரிப்பு கூடத்தில் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக உள்ளதால் அப்பாவி மக்கள் பலியாவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடந்த சில மாதங்களாக ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி பற்றாக்குறையால் அவதிப்பட்டு வரும் பல தனியார் மருத்துவமனைகள் அரசு துறையில் மருந்து கையிருப்பில் உள்ள நிலையில் பொதுமக்கள் முதன்மை சுகாதார நிலையங்களை நாடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதால் மக்கள் அவதி. 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு முறையில் மாற்றத்தை ஏற்படுத்திய உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து ஆய்வு செய்ய கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து விழித்து குழு அமைத்து விளம்பரம் தேடும் ஸ்டாலின் அரசு. ஏற்கனவே அமைக்கப்பட்ட பல குழுக்களின் லட்சணம் பட்டவர்த்தனமாக தெரியும் நிலையில் ஸ்டாலின் அரசின் இந்த குழு அமைப்பு ஏமாற்று நாடகத்தின் மீது அரசு பணி தேர்வர்கள் நம்பிக்கை இழப்பு.
திமுகவின் நீட் ரத்து வாக்குறுதியை நம்பி தமிழக மாணவர்கள் ஏமாற்றப்பட்டு நீட் தேர்வு எழுதுவோர் எண்ணிக்கை 2.34% குறைவு. திமுகவின் பொய்யான வாக்குறுதிகளின் விளைவால் மாணவர்களின் மருத்துவ கனவு பறிபோன அவலம். அகில இந்திய அளவில் நடைபெற்ற நீட் தேர்வில் டெல்லி முதலிடம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா மாநிலங்கள் 2 மற்றும் 3ஆம் இடத்தை பிடித்த நிலையில் நீட் ஒழிப்பு என்ற ஸ்டாலினின் பொய் வாக்குறுதியால் தமிழ்நாடு 6ஆம் இடத்திற்கு சென்ற அவலம். மனித உரிமை என நாடகம் போடும் ஸ்டாலினின் மன்னிக்க முடியாத பொய் வாக்குறுதியால் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட 11 மருத்துவக் கல்லூரிகளின் இடங்களும் அண்டை மாநில மாணவர்களுக்கு செல்வது புள்ளி விவரங்கள் மூலம் அம்பலம். நீட் தேர்வில் 680 மதிப்பெண் பெற்று 40வது ரேங்க் எடுத்த மாணவி டாப் 100 இடங்களுக்கான பட்டியலில் இல்லை. 99% வழங்க வேண்டிய நிலையில் 88% மட்டுமே வழங்கியதால் நீட் தேர்வு முறையில் நடந்த குளறுபடி தொடர்பாக தேசிய தேர்வு முகமைக்கு மின்னஞ்சல் மூலமாக மாணவி புகார். சிபிஎஸ்இ பள்ளியில் படித்து நீட் தேர்வில் 608 மதிப்பெண்கள் பெற்ற திமுக மாவட்ட செயலாளரின் மகன் நீட் தேர்வை ஒழிப்பேன் என்று ஏழை மாணவர்களை ஏமாற்றி அவர்களின் மருத்துவ கனவையும் சிதைத்துவிட்டு தங்களது பிள்ளைகளை மட்டும் மருத்துவராக்கி அழகு பார்க்கும் திமுகவினரின் உண்மை முகம் அம்பலம். சமூக வலைதளங்களில் 100% எழுத்தறிவு, இந்தியாவிலேயே நம்பர் 1 என கொக்கரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பள்ளி படிப்பை இடையில் நிறுத்தும் அவலம். இடைநிற்றல் எண்ணிக்கையை மறைத்து விளம்பரங்களில் உண்மையை மறைக்க முடியாது என்பதை உணர்ந்து பொய் பிரச்சாரத்தை நிறுத்துங்கள் முதல்வரே என கல்வியாளர்கள் ஆவேசம். விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் 1495 மாணவர்கள் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தியுள்ளதாக அதிர்ச்சி தகவல். இல்லம் தேடி கல்வி, தமிழ் புதல்வன் என கலராக விளம்பர திட்டங்கள் அறிவிக்கப்பட்டாலும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கல்வியை தொடர முடியாமல் போவது பள்ளி கல்வி நிர்வாகத்தின் ஸ்டாலின் அரசு தோல்வியடைந்துவிட்டது நிரூபணம். தென்னிந்தியாவில் கர்நாடகா தேவராயன துர்கா மலை மற்றும் தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டங்களில் புதிய குதிக்கும் சிலந்தி இனம் கண்டுபிடிப்பு. புதிய சிலந்தி இனத்துக்கு ஸ்பார்டேயஸ் கரிகிரி என பெயரிடப்பட்டுள்ளது. விசைத்தறி ஜவுளி உற்பத்தி தொழில் மேம்பட சோலார் மின் உற்பத்தி திட்டத்தை நிறைவேற்றிட வேண்டும் என விசைத்தறி உரிமையாளர்கள் எதிர்பார்ப்பு. விடிய அரசு ஆட்சிக்கு வந்த பின் ஆண்டுதோறும் உயர்த்திய மின் கட்டணத்தால் வருவாய் இழப்பு ஏற்பட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக விசைத்தறி உரிமையாளர்கள் வேதனை. அரசு பள்ளிகளிலும் தேர்ச்சி சதவிகிதத்தை அதிகரித்து காண்பிக்க சரியாக படிக்காத மாணவர்களை டிசி கொடுத்து அனுப்பும் நிலை உள்ளதாக தலைமை ஆசிரியர்கள் திடுக்கிடும் குற்றச்சாட்டு. அரசு பள்ளிகளில் தமிழாசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் படிக்காத மாணவர்களுக்கு டிசி கொடுப்பதால் இடைநிற்றல் அதிகரித்திருப்பதாகவும் விடிய அரசு மீது தாக்கு. மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக அமலில் இருந்த 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் ஆர்வத்துடன் கடலுக்கு சென்ற மீனவர்கள். விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் 2 மாதத்திற்கு தர வேண்டிய பணத்தை தராததால் வாழ்வாதாரம் இழந்ததாக மீனவர்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொடுங்கையூர் பகுதியில் பிரபல பெருங்காய நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி போலி பெருங்காயம் தயாரித்து விற்பனை. உணவு பாதுகாப்பு துறையின் தொடர் ஆய்வுகள் இல்லாததால் இத்தகைய மோசடிகள் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தால் கொள்முதல் செய்யப்படும் பாலின் தரத்தை குறைத்து மதிப்பீடு செய்வது உட்பட பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக புகார். ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் முறைகேடுகள் நடப்பதற்கு இந்த சம்பவமே கூடுதல் சான்று. தமிழகத்தில் உள்ளாட்சித் துறைக்கு அரசால் வழங்கப்பட வேண்டிய நிதி தாமதம் காரணமாக திட்டங்கள், ஊழியரின் சம்பளம், ஓய்வூதியம் உள்ளிட்ட பணிகள் பெரிதும் பாதிப்பு. 12,500க்கும் மேற்பட்ட உள்ளாட்சிகளில் நிர்வாக நடவடிக்கைகள் முடங்கியுள்ள நிலையில் நிதி தாமதம் தீர்ந்தால் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு என அதிகாரிகள் தகவல். தமிழகத்தில் கலப்பட எம்சான், பீசான் விற்பனை நடைபெறுவதாக குற்றச்சாட்டு.
வீடு கட்டுவோரின் நலனை கருத்தில் கொண்டு எம்சான் பீசான் விற்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மணல் லாரி உரிமையாளர்கள் வலியுறுத்தல். அரசு அறிவித்த ஊதிய உயர்வு வழங்கப்படாததால் டாஸ்மாக் ஊழியர்கள் கடும் அதிருப்தி. மதுக்கடை ஊழியர்களுக்கு 2000 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்படும் என திமுக அரசு சட்டசபையில் அறிவித்துவிட்டு கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு. சென்னையில் வெள்ள பாதிப்பை தடுக்க 4500 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கியும் மழைநீர் வடிகால் திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என குற்றச்சாட்டு. மழை பெய்தால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிற்காது என வெற்று வசனம் பேசிய திமுக அமைச்சர்கள் மக்களின் வரி பணத்தை வீணடித்ததே பெரிய சாதனை என மக்கள் வேதனை. தமிழகத்தில் பயிர் செய்த நெல்லை அரிசியாக மாற்ற அரவை வசதி இல்லாததால் பாசுமதி நெல் உற்பத்தி விவசாயிகள் திண்டாட்டம். விவசாயிகளின் அத்தியாவசிய தேவைகளுக்கு நிதி ஒதுக்கி ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில்வே ஒப்பந்த ஊழியர்களின் பையை திருட முயன்றதாக கூறப்படும் 25 வயது இளைஞரை இருவர் தாக்கி கொலை செய்துவிட்டு உடலை வால்டாக் சாலையில் விட்டுச் சென்ற அவலம். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் இதுபோன்ற துணிகர சம்பவங்கள் அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல்லில் இருந்து தூத்துக்குடி துறைமுகம் வழியாக கடந்த மாதம் அமெரிக்காவுக்கு முதன்முறையாக 1 கோடி முட்டைகள் ஏற்றுமதி. துபாய், பஹ்ரைன், கத்தார், ஓமன், ஆப்பிரிக்க நாடுகளுக்கு மாதம் 20 கோடி முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் தகவல். உத்தரகாண்டின் டேராடூனில் இருந்து கேதார்நாத் சென்று கொண்டிருந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த 7 பேரும் உயிரிழப்பு. கௌரிகுந்த் பகுதியில் விழுந்து நொறுங்கிய ஹெலிகாப்டரின் காட்சிகள் வெளியாகியுள்ளது. இத்தாலியின் வெனிஸில் உள்ள தீவில் சுமார் 100 கோடி ரூபாய் செலவில் நடைபெறவுள்ள அமேசான் நிறுவனர் ஜெப் பெசோஸ் லாரன் திருமணத்திற்கு வெனிஸ் மக்கள் கடும் எதிர்ப்பு. கோடீஸ்வரர்களின் திருமணத்தால் விலைவாசி உயர்வதாகவும் வெனிஸ் விற்பனைக்கு அல்ல என்றும் முழக்கம்.